ஹலோ ஸ்வாகுட்டீஸ். என்னடா இது நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே 11th அப்படின்னு போட்டிருக்கே, ஒரு வேளை மேம் தெரியாமல் டைப்பிங் எரர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்லாக்குட்டீஸ் 10th பிள்ளைங்க வந்து பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. ஸ்வாகுட்டீஸ் ஆக்சுவலி நேற்று கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ப்ளீஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கும் போடுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கேட்டிருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இனி வந்து 11th 12th 2 ஸ்டாண்டர்டுக்குமே நம்ம சேர்த்து போடுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ ஆல் மை செல்லாக்குட்டீஸ் 10th ஸ்வாகுட்டீஸ்னுடைய பெர்மிஷனோட நான் 11th 12th போடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க பிள்ளைங்களா? பாவம்ல அந்த பிள்ளைங்களும் போட்டுடலாம்ல நம்ம வீடியோஸு. ஸோ 11th பிள்ளைங்களா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன், சரிங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th பிள்ளைங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லை தங்க குட்டீஸ். ஏன் அப்படின்னா 10th பிள்ளைங்க அதாவது பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து 11th என்ன குரூப் எடுக்கலாம், அதை பேஸ் பண்ணி கெரியர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. 12th பிள்ளைங்க வந்து இதுக்கப்புறம் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறோமே அப்படின்றதுக்காக பயப்படுறாங்க. 11th பிள்ளைங்க எதுக்கு பயப்படுறீங்க செல்லா குட்டீஸ்? பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு 12th போகணும், அவ்வளோதான். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் 11th பாஸ் பண்ணிவிட்டு 12th போகிறதுக்காக தான் இது வைக்கிறாங்களே தவிர, நீங்கள் இதுக்காக போட்டு பயந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நோ 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 நோ. சப்பை மேட்ரு சால்ட்டு வாட்ரு. தட்டி விடுங்க பிள்ளைங்களா. யார் எது சொன்னாலும் போங்க பூமர்ன்னு சொல்லிட்டு விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து 11th பப்ளிக் பேப்பர் வேல்யூஷனுடைய அப்டேட்டை பார்த்துடலாம், சரியா பிள்ளைங்களா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக மே 14 காலை 10 மணிக்கு வந்து ரிசல்ட் வருதுப்பா. அண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து ஏன்னு தெரில, 10th பிள்ளைங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களே, 12th பிள்ளைங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களே, ஏன் எங்கள் 11th பார்த்தா மட்டும் இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா அவங்களுக்கு அப்படின்றவங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணேன். ஸோ இந்த வருஷம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 11th கிரேஸ் மார்க் கொடுக்கல. இருந்தாலும் விடுங்க பிள்ளைங்களா, நம்ம நிறைய மார்க் எடுத்து கெத்து காமிச்சிடலாம். ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 26 வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்குப்பா. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் கார்டு எல்லாருக்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நாள் நடந்த பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் 70க்கு 15 மார்க் எடுத்தால் பாஸ். ரைட்? ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்க்கு பேப்பர் வேல்யூஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மார்க் எடுத்தால் பாஸா? நீங்கள் ஒரு 12 மார்க் நெருங்கும் பொழுதே உங்களை பாஸ் போடுறதுக்காக ஸ்டாஃப்ஸ் வந்து பேப்பர் ஃபுல்லாக திருப்பி பார்க்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கீ ரிலவெண்ட்டாக ஜஸ்டிஃபை பண்ணி எழுதியிருக்கீங்க, கண்டென்ட் இருக்குது உங்கள் பேப்பரில் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 15 மார்க் ஸ்டாஃபே வந்து இழுத்து பிடிச்சி போட்டு உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. ஆதலால் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து 100% வந்து ஷுவாரிட்டி கொடுத்துடலாம். அதனால் வந்து அதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 12 மார்க் நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களை பாஸ் போட்டுடுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆன்சர் கீ ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும்ப்பா. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு மறந்து போயிடும், ஆனால் ஓரளவுக்கு கண்டென்ட் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களாம் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்ஸு, இதோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து சாரிப்பா இன்றைக்கின்னு பார்த்து ஓவராக ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து 90க்கு நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 20 கிட்ட எடுத்துனாலே போதும்ப்பா. 20 மார்க் கிட்ட நெருங்கிட்டினாலே இழுத்து பிடிச்சி ஸ்டாஃப் வந்து மார்க் போட்டுருவாங்க. சேம் அதே கண்டென்ட்டு தான் ஆன்சருக்கு ஓரளவுக்கு எழுதணும். ஸோ இதை தாண்டி ஃபெயில் பிள்ளைங்க எப்படி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு எழுதிட்டு 1 வேர்ட் மட்டும் எழுதிட்டு போகிறாங்க பற்றி. அதாவது இந்த சென்ஸ் கண்டென்ட்டுக்கு அங்கே கண்டென்ட்டே இல்லை அந்த பேப்பரில் அப்படின்ற பிள்ளைங்க வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவ் மார்க்கை எதிர்பார்க்க முடியாதுப்பா. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால் பாஸ் இப்படி தான்ப்பா. அதை தாண்டி 15 to 60க்குள்ளே எடுக்கிற பிள்ளைங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு, ஸோ அந்த பிள்ளைங்க நல்லா எழுதியிருப்பாங்க, ஆனால் சம் கொஸ்டின் வந்து மறந்து விட்டுட்டுருப்பாங்க, நான் ஆன்சருக்கே அடி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்க, சரிங்களா? அண்ட் சென்டம் எடுத்த பிள்ளைங்களுடைய பேப்பர்ஸ் பொறுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எழுதியிருக்காங்க. எப்படி சென்டம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா, தியரியில் ஏதோ ஒரு கண்டென்ட் விட்டுட்டுருக்காங்க இப்போ ஆன்சருக்கு. ஏன்னா சென்டம்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைல்ல. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும் பேப்பர், அப்போ தான் வந்து சென்டம் போடுவாங்க. எஸ்பெஷலி உங்கள் பேப்பர்ஸ் யார் யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும்ல. ஏஇ கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஏஇடிக்கு இருந்து எஸ்ஓ போவோம், எஸ்ஓட்டிருந்து சிஇ போவோம். இவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப்லேருந்து ஜூனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் எல்லாருமே கரெக்ஷன் பண்ணுறதுனால வந்து சென்டம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான்ப்பா வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ தியரி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கிறது, ப்ளஸ் டயக்ராமில் வந்து எல்லா பார்ட்ஸுமே குறிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கிறது, அண்ட் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மேக்ஸில் எங்கேயோ அடி வாங்கியிருக்கிறது, அண்ட் யூனிட் போடுறதுக்கு மறந்துருக்கிறது. ஸோ இது மாதிரி அண்ட் ஆப்ஷன் மறந்துருக்கிறது, இந்த ஒன் வேர்டில் வந்து ஏபிசி ஆப்ஷன் மறந்துருக்கிறது. ஸோ இது மாதிரி விஷயத்தில் தான்ப்பா சென்டம் மிஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் இந்த வருஷம் 11th
தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் பேப்பர் வேல்யூவேஷன் ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க. அதுபடி பேப்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், மேக்ஸ் பயாலஜியாக இருக்கட்டும், காமர்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. பாசிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாது. லிபரலாக தான்ப்பா பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் சரி டீச்சர்ஸ்க்குமே சரி பிள்ளைங்க 12th போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ திருப்பி உங்களை ஃபெயில் பண்ணி அதுக்காக கவர்மெண்ட்டு திருப்பி செலவு பண்ணி ஒரு எக்ஸாமை வச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா, ஃபினான்ஷியலியும் சரி மென்டலியும் சரி. அதனால் ஆல்மோஸ்ட் டீச்சர்ஸுமே கவர்மெண்ட்ஸுமே 11th பிள்ளைங்கள பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேப்பரில் ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் நான் சொல்லும் பொழுதே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் பேப்பரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 11th பொறுத்த அளவுக்கு ஹாப்பி நியூஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் 11th சார்ந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய பயப்படுற யாராவது பிள்ளைங்களுக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களாப்பா. நம்ம சேனலில் இதுக்கப்புறம் 11th சார்ந்த எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். டாட்டா பை பை.